இதனாலும் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 104வது அதிகாரம். சங்கீதம் 104, பழைய ஏற்பாட்டில் 734வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 35 வசனங்களை உடையது. இதை எழுதினது யார் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 103வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஆரம்பித்து, நிறைவு வசனமாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அங்கு தாவீது நிறைவு செய்திருப்பார். இந்த 104வது சங்கீதமும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றும், 34வது வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றும் நிறைவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம். காரணம் என்னவென்றால், இந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்ததை தாவீது இந்த அதிகாரத்தில் சற்று விளக்கமாக சொல்லியிருப்பார். இன்னும் சொல்லப்போனால், பூமியின் சிருஷ்டிப்பை தாவீது ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறது இந்த 104வது சங்கீதம். இந்த நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வேதாகமம் எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம். இங்கே முதலாவது வசனம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஆரம்பிக்கின்றது. இது மூல பாஷையாக எபிரேய பாஷையில் அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால், கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்று தொடங்குகின்றது. இந்த வசனத்தை நிறைவு செய்கின்ற பொழுதும் தாவீது கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார். ஏனென்றால் முதலாவது வசனத்தில் தாவீது என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனுடைய முழு பொருள் என்ன? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதுதான் அதனுடைய முழு அர்த்தம், முழு வாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது முதலாவது வசனத்தில் தாவீது அதை பாதியாக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி பிற்பாடு ஆரம்பித்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அதனால் இதனுடைய முழு அர்த்தம் என்னவென்றால், முழு பொருள் என்னவென்றால், கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். பிற்பாடு தாவீது சொல்கிறார், இந்த உலகத்தை நீங்கள் சிருஷ்டித்தீங்க, அதை எப்படியெல்லாம் சிருஷ்டித்தார், அதனுடைய கிரியைகளெல்லாம் எப்படி செயல்படுகின்றது என்று விவரித்து மீண்டும் நிறைவு செய்யும்போது கர்த்தாவை என் ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார். எனவே முதலாவது வசனத்தை கர்த்தாவை என் ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி பிறகுள்ள பகுதிகளை நாம் வாசித்து பார்க்கலாமா? கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும், நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றீர். உங்களுடைய வாசிப்பின் சத்தம் எனக்கு கேட்கவில்லை. எனவே அனைவரும் இணைந்து சத்தமா, கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும், நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றீர். 34வது வசனம், பாவிகள் பூமியிலிருந்து 35 பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, தாவீது இங்கு ஏன் தன்னுடைய ஆத்துமாவை தேவனை நோக்கி கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறார்?
பொதுவாக தேவனை நோக்கி நாம் வைக்கின்ற விண்ணப்பம் அல்லது தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நாம் சொல்லுவது, கர்த்தாவே ஆபிரகாமை போல யாரை? என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை, யாக்கோபை போல என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, ஈசாக்கை போல என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் சபையை, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை ஆசீர்வதியும். இது நம்முடைய வேண்டுதல். ஆனால் தாவீதினுடைய வேண்டுதல், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். அல்லேலூயா. ஏனென்றால் அழிய போகின்ற சரீரத்தை குறித்து, மறைந்து போகின்ற ஜீவனை குறித்து தாவீது கவலைப்படவில்லை, வேண்டுதல் செய்யவில்லை. அழியாத ஆத்துமாவை குறித்து தாவீது வேண்டுதல் செய்கின்றார். என் ஆத்துமா உமது சமூகத்துக்கு வர வேண்டும், என் ஆத்துமா உம்மை துதிக்க வேண்டும், என் ஆத்துமா உம்மை போற்ற வேண்டும், என் ஆத்துமாவை நீர் ஏற்றுக்கொள்ளும். அதனால் என்னுடைய ஆத்துமாவை நீர் ஆசீர்வதித்தால்தான் அந்த ஆத்துமா உமது சமூகத்திற்கு வரும். அல்லேலூயா. இப்போ தேவனிடம் எதிர்பார்க்க வேண்டியது பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களா அல்லது ஆத்துமாவை ஆசீர்வதியும்? எது நமக்கு இன்றியமையாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னா ஆத்துமாவின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, ஏன் தாவீது தேவனை நோக்கி தன்னுடைய ஆத்துமாவை ஆசீர்வதியும் என்று சொன்னார் என்று தெரியும் பார்க்கலாம். முதலாவது சங்கீதம் 24வது அதிகாரம் 4வது வசனம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும். அப்போ தாவீது தன்னுடைய ஆத்துமாவை எதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்? மாயை. எது மாயை? பிரசங்கி சொல்லுகிறார், வானத்திற்கு கீழே, பூமிக்கு மேலே, இது எல்லாம் மாயை. அப்போ என்ன? நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மாயை, நாம் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்கள் மாயை, நாம் எதிர்பார்க்கின்ற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாயை. வீடு மாயை, வாகனங்கள் மாயை, ஆபரணங்கள் மாயை, வசதி வாய்ப்புகள் மாயை. அல்லேலூயா. இதனால தான் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா இந்த மாயைக்கு ஆசைப்படக்கூடாது, இந்த மாயைக்கு என்னுடைய ஆத்துமா அடிமையாகி விடக்கூடாது, இந்த மாயைக்கு என்னுடைய ஆத்துமா விருப்பப்பட்டு அதை தேடி அதை நாடி அதற்கான காரியங்களை செய்யக்கூடாது. ஒருவேளை இந்த உலகத்தின் மாயைகளுக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் வழி கொடுக்கும்போது, இடம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்? அது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. வானத்திற்கு மேலே உள்ளது தான் நிலையானது, வானத்திற்கு கீழே உள்ளதெல்லாம் மாயையானது. அப்போ மாயையான உலகத்திற்கு தாவீது தன்னை அடிமையாக்கினதால் நடந்தது என்ன? 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 12:19. 2 சாமுவேல் 12:19. தாவீது தன் ஊழியக்காரர் இரகசியமாய் பேசிக்கொண்டு கண்டு என்று சரி 9.
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? மாயையான உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கும்போது, மாயையான உலகத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது, மாயையான உலகத்தில் அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் காரியங்களை தேட நாம் நினைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அடுத்த காரியம் தேவனின் வார்த்தையை அசட்டை பண்ணுவது. புரிந்து கொண்டீங்களா? மாயையை தேடி ஓடும் மனிதன், மாயையான வாழ்க்கையை விரும்பும் மனிதன் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவான். தேவனுடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுவான். தேவனுடைய கட்டளைகளை மீறுவான். தாவீது அவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தாவீது மாயைக்கு ஒப்பு கொடுத்தார், கட்டளையை, தேவனுடைய வார்த்தையை மீறினார். மூன்றாவது சங்கீதம் 41:4. ஹல்லேலூயா. மாயைக்கு ஒப்பு கொடுத்த தாவீது, தேவனின் வார்த்தையை மீறின தாவீது, இப்போ அவருடைய வாழ்க்கை எங்கே வந்து விட்டது? அடுத்த ஸ்டேஜ் என்ன? பாவம். யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் தேடும் பொழுது, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை நாம் தேடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் நெருங்கும். இந்த 42-40 இதுக்கு பிற்பாடு வருகின்ற தாவீதின் வசனங்கள், தாவீதின் வார்த்தைகளில் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, பாவத்தை விட்டு விலகி, பாவத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை தள்ளிவிட்டு நீதியின் வாழ்க்கையை தெரிந்து கொண்ட தாவீது இப்பொழுது சொல்றாரு, கர்த்தாவே என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். அல்லேலூயா. இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மாயையான உலகத்தை நோக்கி நாம் வாழும் பொழுது, மாயையான உலகத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். இந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடக்க வேண்டியதாக இருக்கும். உலகத்தின் காரியங்களை நாம் தேடும் பொழுது தேவனின் வார்த்தையை மீற வேண்டியதாக இருக்கும். இப்போ தேவனின் வார்த்தையை மீறுவதே ஒரு பாவம். அப்போ பாவ வாழ்க்கை நமக்குள்ள வந்துவிடும். பாவ வாழ்க்கையோடு வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். கெட்டுப்போன ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காது. சங்கீதம் 121:8. அடுத்து அடுத்த வசனம். விலக்கி காப்பார் ஆத்துமாவை. 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை காப்பதற்கு அநேகர் உண்டு. சில டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கள, சரீரத்தை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் ஆத்துமாவை யார் காப்பாற்றணும்? யார் காப்பாற்றணும் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? 7வது வசனம். அவர் உன் ஆத்துமாவை, கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுடைய ஆத்துமாவை காக்க முடியும், காப்பாற்ற முடியும். வேற எந்த ஒரு மனிதனாலும்
எந்த ஒரு ஊழியக்காரராலும் எந்த ஒரு தீர்க்கதரிசியாலும் உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்ற முடியாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், மாயையான உலகத்துக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் கர்த்தருடைய வேத வசனங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவமான வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காமல் வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமா காக்கப்படும். அப்படி நம்முடைய ஆத்துமா காக்கப்படும் பொழுது அந்த ஆத்துமாவை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ என்னுடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா அல்லது என்னுடைய ஆத்துமா தள்ளப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நான் தான். என்னுடைய வாழ்க்கை தான், என்னுடைய செயல்கள் தான், என்னுடைய நடத்தை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி வேண்டியிருக்கின்றோம், விண்ணப்பத்திருக்கின்றோம். இன்று உபவாச ஞாயிறு சில விண்ணப்பங்களோடும் வந்திருக்கின்றோம். எதற்காக? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக. அதனால் ஆத்துமாவின் ஆசீர்வாதத்துக்காக இப்போ நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அப்படி தானே? இப்போ உலகத்தின் ஆசீர்வாதம் வேணுமா, உங்கள் ஆத்துமாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? எது வேண்டும்? எது ஆசீர்வதிக்கப்படணும்? சத்தமா? உலகத்தின் ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதம் வேண்டாம் சொல்லுங்க. என்னங்க இப்போதான் அப்படியே அமைதியாயிட்டாங்க? அது கர்த்தர் தர ஆசீர்வாதம். நான் கேட்டது 2 ஆசீர்வாதம் தான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். ஒன்று உலகத்தின் ஆசீர்வாதம், 2வது ஆத்துமா ஆசீர்வாதம். எது உங்களுக்கு வேண்டும்? யார் யாருக்கெல்லாம் ஆத்துமா ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. இப்போ உங்கள் ஆத்துமாவை உங்கள் இருதயத்தில் உங்கள் கையை வைத்து நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? உண்மையாக அவர்கிட்ட அர்ப்பணிங்க. உண்மையாக தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு நாளும் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவே உம்மை நோக்கி பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது என்னுடைய ஆத்துமா என்பதை நான் மறந்துவிட்டேன். உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய ஆத்துமா என்பதில் நான் கவனம் செலுத்தாமல் தவறிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையும் தாவீதின் வாழ்க்கையைப் போல இந்த மாயையான உலகத்திற்கு உட்பட்டு உம்முடைய வேத வசனங்களுக்கு மீறி பாவ வாழ்க்கையில் அடிமைப்பட்டு நான் காணப்பட்டால் தாவீது மனம் திரும்பினது போல இந்த நாளில் இந்த வேளையில் நானும் மனம் திரும்புகின்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் வருகிறேன். மாயையை விட்டு மாறாதவராய் இருக்கிற உம்மை நான் பற்றி கொள்கின்றேன். என் ஆத்துமாவை ஆசீர்வதியும், என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். என் ஆத்துமா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு நீர் எனக்கு கிருபை பாராட்டும். நீர் எனக்காக சிந்தின உமது விலையேற பெற்ற இரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் இந்த நேரத்தில் என்னை விட்டு கழுவ வேண்டுமாய் வேண்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர்தாமே எனக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசும். இந்த பாவிக்காக பரிந்து பேசும். உமக்கு பிரியமில்லாத செய்த எல்லா செயல்களுக்காகவும் அவரிடம் பரிந்து பேசும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.